திகட்டாத சுவையில் அனைத்து உணவுகளும் பாரம்பரிய முறையில் சுகாதார வழியில் இனிப்பு மற்றும் கார வகைகளை வாங்க உழவன் மெஸ் அம்பத்தூர் ஆர்டர் செய்ய 9841893549. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா வருகின்ற 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக இன்று முதல் வரும் 3ஆம் தேதி வரை ஒரு நாளைக்கு சுமார் 5000 பக்தர்கள் மட்டுமே சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள். கோவிலுக்கு வரும் பக்தர்கள் www.arunachaleswar.temple@tnhrce.in என்ற கோவில் இணையதளத்தில் முன்பதிவு செய்யலாம். இதற்கு கட்டணம் இல்லை. अरुणाचलेश्वराय नमः। ॐ अरुणाचलेश्वराय नमः। ॐ अरुणाचलेश्वराय नमः। ॐ अरुणाचलेश्वराय नमः। திண்டுக்கல் மாவட்டம் பழனியப்பர் தெருவில் உள்ள 12 சென்ட் இடம் தொடர்பாக தியேட்டர் உரிமையாளர் நடராஜனுக்கு பழனிசாமி, சுப்பிரமணி ஆகியோருடன் நேற்று வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்பொழுது நடராஜன் தான் வைத்திருந்த கைத்துப்பாக்கியால் பழனிசாமி, சுப்பிரமணி ஆகியோரை சுட்டார். தகவலறிந்து வந்த போலீசார் இருவரையும் மீட்டு மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இங்கு சிகிச்சை பெற்று வந்த சுப்பிரமணி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இன்று திருப்பதி ஏழுமலையானை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குடும்பத்துடன் வழிபாடு செய்தார். முன்னதாக நேற்று தமிழக பாஜக தலைவர் எல் முருகன் ஏழுமலையானை வழிபாடு செய்தார். திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் ஏற்படும் என்பார்கள். முட்டலும் மோதலுமாக ஓடிக்கொண்டிருக்கும் அதிமுக பாஜக கூட்டணியில் என்ன மாற்றம் ஏற்பட போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். பாஜகவின் வேல் யாத்திரை டிசம்பர் 6க்கு பதில் டிசம்பர் 7ஆம் தேதி திருச்செந்தூரில் நிறைவடையும் என பாஜக அறிவித்துள்ளது. பாபர் மசூதி இடிப்பு தினமான டிசம்பர் 6இல் வேல் யாத்திரையை நிறைவு செய்ய எதிர்ப்பு எழுந்த நிலையில் இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஞாயிறு அன்று துபாயில் இருந்து சென்னை வந்த பயணிகளிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டதில் 97 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 1 கிலோ 850 கிராம் தங்கம் பிடிபட்டது. இந்த தங்கத்தை உடலில் மறைத்து கடத்தி வந்த முகமது தாரிக், முகமது பாரிஸ், சிக்கந்தர் மஸ்தான் மற்றும் ரகுமான் கான் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். தொடர் மழையால் சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டம் 21.13 அடியாக உள்ளது. நேற்றிரவு முதல் மழை இல்லாததால் ஏரிக்கு நீர்வரத்து குறைந்துள்ளது. இதனிடையே செம்பரம்பாக்கம் ஏரி திறக்கப்பட்டதாக சமூக வலைதளங்களில் வதந்தி பரவியது. அங்கு ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் நீர்வரத்து குறைவாக உள்ளதால் மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று கூறினார். எய்ம்ஸ் உள்ளிட்ட உயர் சிறப்பு மருத்துவ கல்வி நிலையங்களில் முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வு மையத்தை தமிழகத்தில் கூடுதலாக அமைக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, ராமநாதபுரம், நெல்லை, தூத்துக்குடி ஆகிய 12 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் சென்னையில் மழை பாதிப்பு குறித்து பொதுமக்கள் 101 மற்றும் 9445086080 எண்ணில் தகவல் தெரிவிக்கலாம். பருவமழை தாக்கத்தினை எதிர்கொள்ள தீயணைப்புத் துறையினர் தயார் நிலையில் உள்ளனர் என்று தீயணைப்புத்துறை இயக்குநர் டிஜிபி ஜாஃபர் சேட் தெரிவித்துள்ளார்.